அங்க பாரு. செல்வி இங்க எதுக்கு வரா? ஒருவேளை நம்ம மீட் பண்றது தெரிஞ்சு இங்க வராங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல சந்தோஷ். நான் உன்னை மீட் பண்ண வர விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லல. சரி, செல்வி நம்மளை இங்க பார்த்தா ரொம்ப தப்பா நினைப்பா. வா, அப்படி போய் மறைஞ்சுக்கலாம். வா. சந்தோஷ், நாம ஏன் மறையணும்? நான் உன் பொண்டாட்டி தானே. நாம இங்க இருந்து பேசுறதுல தப்பு என்ன இருக்கு? மாயா, நான் உன்னை மீட் பண்ண வர விஷயத்த செல்வி கிட்ட சொல்லல. இப்ப அது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன் சந்தோஷ், நீ செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் செல்வி கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா? மாயா, நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். இதெல்லாம் பேசுறதுக்கு இது சரியான நேரம் இல்ல. எனக்கு உன் டென்ஷன் புரியுது சந்தோஷ். உனக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தான் பிரச்சனை. உன் பிரச்சனையில நான் பங்கெடுத்துக்கிறேன். வா வா. உட்காரு. ஆர்டர் ப்ளீஸ். சொல்லு. ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். ஐஸ்கிரீம்ல என்னென்ன ஃப்ளேவர் இருக்கு? வெனிலா, பட்டர் ஸ்காட்ச் அண்ட் தென் பைனாப்பிள். ஒரு வெனிலா, ஒரு பட்டர் ஸ்காட்ச், ஒரு சாக்லேட். ஓகே. ஏய், போதுமா இது? போதும்மா. அவன் என்ன கேட்டானோ அதையே எடுத்துட்டு வாங்க. எனக்கு ஒரு வெண்ணிலா. ஓகே மேடம். என்ன சந்தோஷ், செல்வி அஸ்வந்த் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்து 1க்கு 3 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறா. என்ன மாதிரி அஸ்வந்துக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. இவளுக்கு குழந்தை மேல அக்கறையே இல்ல சந்தோஷ். மாயா, அஸ்வந்த் அடம் பிடிச்சிருப்பான். அதனாலதான் செல்வி அவனை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கா. இல்லைன்னா அவ வெளியே வரமாட்டா. இந்தா, எல்லாமே உனக்கு தான். அஞ்சம்மா, சொல்லுடா. இந்த டைம்ல டாடி நம்ம கூட இருந்தா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். அப்பனா டாடி கால் பண்ணி இங்க வர சொல்லுங்க அஞ்சம்மா. டேய், அவர் ஆஃபீஸ்ல ஏதாவது முக்கியமான மீட்டிங்ல இருப்பாரு. இப்போ நாம கால் பண்ணா அது நல்லா இருக்காது. ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடுங்களேன், நான் பேசுறேன். இந்தா. ஹலோ டாடி. சொல்லுடா. எங்க இருக்கீங்க டாடி? என்ன டாடி பதில் பேச மாட்டீங்க? மீட்டிங்ல இருக்கீங்களா? ஆமாடா, மீட்டிங்ல தான் இருக்கேன். என்ன டாடி ஒரே வண்டி போற சத்தமா கேக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. சரி டாடி, நானும் செல்வி அம்மாவும் மூன்லைட் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். நீங்களும் இங்கே வந்தா நல்லா இருக்கும் டாடி. டேய், எனக்கு நிறைய ஒர்க் இருக்குடா. என்னால இப்ப வர முடியாது. சரி டாடி. அஞ்சம்மா, ஒரு ஸ்ட்ராபெரி மட்டும். ஏய், இதுவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. போதும் அஸ்வந்த். ப்ளீஸ் அஞ்சம்மா. சொன்னா கேட்க மாட்டேன். பேரர். எஸ் மேம். மேடம் சொல்லுங்க மேடம். ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். சந்தோஷ், இதெல்லாம் டூ மச். நான் இப்பவே செல்வி போய் என்ன பண்றேன்னு பாரு. மாயா, இப்ப நீ அங்க போனேன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் அமைதியா இரு.
சந்தோஷ், உன்னோட இந்த பாச பிணைப்பு என்னைக்கும் தளரவே கூடாது. இப்படியே நீ என் கையை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த நொடி நகரவே கூடாது. ஐஸ்கிரீம் மேடம். இந்தாங்க சார் பார்சல். ஏய், இது என்னடா பார்சல்? இந்தாங்க மேடம் ஒன்றும் இல்லை அஞ்சம்மா, ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் பார்சல் பண்ண சொன்னேன், அதான். ஏய், என் கூட தானே இருந்த, இதை எப்போ ஆர்டர் பண்ண? நான் எப்பயோ ஆர்டர் பண்ணிட்டேன் அஞ்சம்மா. சரியான ஆளு. போதுமா? போதும். போலாமா? ம் ஆ. மாயா, காஃபி ஆறிடுச்சு. அதுக்கு தான் எதையுமே சூட்டோட சூட்டா செஞ்சிடணும்ன்றது. என்னது? இல்ல இல்ல, எதையுமே சுட சுட சாப்பிடணும்னு சொன்னேன். பேரர், சார். ஓகே சார். சூட 2 காஃபி கொண்டு வா. ஓகே சார். என்ன சந்தோஷ், செல்வி வந்துட்டு போனதுனால மூட் ஸ்பாயில் ஆயிடுச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை செல்வி பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? அதான் அவ பார்க்கலல்ல, அப்புறம் ஏன் அதையே யோசிச்சுட்டு இருக்க? அப்படி இல்லை. சந்தோஷ், உனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ஜஸ்ட் கூல் டவுன். இனிமே நம்ம மீட் பண்றதா இருந்தா எங்கேயாவது டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஹோட்டல்ல மீட் பண்ணலாம். இனி இங்கெல்லாம் மீட் பண்ண வேணாம், ஓகேவா? இந்தாங்க சார், சூடாக இருக்கு. தேங்க்ஸ். சரிங்க மேடம். சந்தோஷ், இரு. என்னாச்சு? கூட ம் என்னாச்சு மாயா? இல்ல, சுகர் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண சந்தோஷ். ஐயோ, எச்ச பண்ணிட்டேனே. அதனால என்ன? பரவாயில்ல கொடு. சந்தோஷ், நான் காஃபில சுகர் இருக்கான்னு செக் பண்ணல சந்தோஷ். நீ எச்ச பண்ண காஃபியை குடிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் உன்கிட்ட இருந்து அந்த காஃபியை வாங்கி குடிச்சேன். என்னோட நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறின மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி என்னோட ஒவ்வொரு ஆசையும் சீக்கிரமாவே நிறைவேறும். நீ கூடிய சீக்கிரமாவே முழுசா என்னோட சந்தோஷம் மாறிடுவ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இனிமே தாமதிச்சா சரிப்பட்டு வராத. அஞ்சலியோட அம்மா நான் இல்லைன்ற விஷயத்த இன்னைக்கே கௌதம் சார் கிட்ட சொல்லிடணும். நான் உண்மையை எடுத்து சொன்னா கௌதம் நிச்சயமா நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட அஞ்சலி அவங்க அம்மா கிட்ட சேர்க்கறதுக்கு கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாரு. கௌதம் சார் தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் உண்மையை சொல்லிடுறது தான் நல்லது. அதுவும் செல்விதான் அஞ்சலியோட அம்மான்ற விஷயத்த சொல்லியே தீரணும். என்ன தீபா? கௌதம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லணும். கௌதம், முக்கியமான விஷயமா? சொல்லுங்க. அஞ்சலி. அஞ்சலிக்கு என்ன? அஞ்சலி, ஒரு நிமிஷம் கௌதம், யார் வந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்தேன்.
வாங்க டாக்டர். வாங்க டாக்டர். பிரியா எங்க இருக்காங்க? அவ ரூம்ல தான் இருக்கா. வாங்க. நீங்க வெளிய போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல டாக்டர், கொஞ்சம் கௌதம், நான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன். நான் கொஞ்சம் தனியா பேசணும். சரிங்க டாக்டர். ஓகே. பிரியா, இப்ப நான் போய் அஞ்சலிய உன்கிட்ட அனுப்புவேன். நீ அஞ்சலி கிட்ட அன்பா பேசணும், சரியா? ஓகே, வெரி குட். கௌதம், சொல்லுங்க. பிரியா கிட்ட யாரோ தப்பு தப்பா சொல்லி அஞ்சலியை கொல்றதுக்கு தூண்டி இருக்காங்க. காவியா செத்ததுக்கு அஞ்சலி தான் காரணம்னு பிரியா கிட்ட சொல்லிருக்காங்க. அதனால தான் பிரியா அஞ்சலி கிட்ட இவ்ளோ கடுமையா நடந்திருக்காங்க. இப்ப நான் பிரியா கிட்ட பேசி அவளோட மனசை தெளிவுபடுத்திருக்கேன். இனிமே பிரியா அஞ்சலி கிட்ட ரொம்ப அன்பா நடந்துப்பா. இல்ல டாக்டர், பிரியா அஞ்சலிய பல முறை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. இல்ல கௌதம், இனிமே பிரியா நிச்சயமா அந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டா. நீங்க அஞ்சலியை கூப்பிடுங்க. அஞ்சலி, அஞ்சலி, இங்க வா. வரேன் டாடி. என்ன டாடி? டாக்டர், எனக்கு என்னமோ அஞ்சலியை பிரியா கிட்ட அனுப்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க கௌதம், நான் இங்க தானே இருக்கேன். நீங்க அஞ்சலியை பிரியா கிட்ட தைரியமா அனுப்புங்க. அஞ்சலி, டாடி, நீ பிரியமா கிட்ட போ. என்ன கௌதம் சார், அஞ்சலிய பிரியா கிட்ட அனுப்பணும்னு சொல்றீங்க? பிரியா அஞ்சலியை ஏதாவது பண்ணிட்டா? ஒன்னும் ஆகாது, பயப்படாதீங்க. அஞ்சலி, நீ எதுக்கும் பயப்படாத. டாடி இங்க தான் இருக்கேன். நீ பயப்படாம போ. டாடி, எனக்கு பயமா இருக்கு டாடி. அம்மாக்கு இப்ப சரியாயிடுச்சு. நீ போ. அம்மா, போ அஞ்சலி. போ. மம்மி. காவ்யா, நீ வந்துட்டியா? வா வா, இங்க உட்காரு. என் பக்கத்துல வா. நான் இனிமே உன்னை திட்ட மாட்டேன். உன்னை நான் திட்ட மாட்டேன். இனிமே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். உன்கிட்ட இனிமே அன்பா நடந்துக்குவேன். இல்ல மம்மி, எனக்கு பயமா இருக்கு. நான் உன் மம்மி தானே. என்ன பார்த்து நீ பயப்படலாமா? பயப்படக்கூடாது. நான் இனிமே காவியா பாப்பாவை அன்பா பாசமா கொஞ்சுவேன். நீ செல்லம். பாத்தீங்களா கௌதம், எல்லாத்துக்குமே மனசுதான் காரணம். நான் பிரியா கிட்ட குழந்தைய அன்பா பாத்துக்கணும், கொல்ல நினைக்க கூடாது, ஏன்னா அவ உங்களோட குழந்தைன்னு சொல்லி புரிய வச்சிருக்கேன். அவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமே பிரியா எப்பவுமே குழந்தைகிட்ட அன்பா தான் நடந்துப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், இந்த வீட்ல யாரோ பிரியா கிட்ட தப்பு தப்பா பேசி அவங்களோட மைண்ட மாத்திருக்காங்க. அது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள இனிமே பிரியா கிட்ட சேர விடாதீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் தேவிதா. தேவிதா பிரியா கிட்ட பேசி பிரியா மனசுல நஞ்ச கலந்துட்டா. பிரியாவை இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். சரி கௌதம், நான் கிளம்புறேன். ஓகே.
தீபா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, என்ன விஷயம்? இல்ல கௌதம், அந்த விஷயம் பேசுறதுக்கு இது சரியான நேரம் கிடையாதா? ஏன் தீபா? இல்ல கௌதம், அந்த விஷயத்தை பத்தி இன்னொரு நாள் நிச்சயமா உங்ககிட்ட பேசுறேன். சரி தீபா. டாடி, டேய் அஸ்வந்த், நீனும் தூங்கலையா? நீங்க ஏன் டாடி தூங்காம இருக்கீங்க? எனக்கு தூக்கம் வரலடா, அதான். எனக்கும் தூக்கம் வரல டாடி. என்னடா பெரியவங்க மாதிரி பேசுற? எனக்கு 1008 டென்ஷன் இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் 1008 டென்ஷன் டாடி, அதான் எனக்கும் தூக்கம் வரல. உனக்கு என்னடா டென்ஷன்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன டென்ஷனு சொல்லுங்க டாடி, அதுக்கப்புறம் எனக்கு என்ன டென்ஷன் நான் சொல்றேன். எனக்கு ஆஃபீஸ் ஒர்க்குன்னு நிறைய டென்ஷன் இருக்கு, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உனக்கு என்னடா டென்ஷன்? எனக்கு உங்களையும் மம்மியும் நினச்சி தான் கவலை. எங்களுக்கு என்னடா, நாங்கள் நல்லா தானே இருக்கோம். நான் உங்களுக்கு ஈவினிங் கால் பண்ணும்போது நீங்கள் எங்கே இருந்தீங்க டாடி? சொல்லுங்க டாடி, எங்கே இருந்தீங்க? ஆஃபீஸ் மீட்டிங்கில் தான் இருந்தேன். போய் சொல்லாதீங்க டாடி. நான் ஏன்டா போய் சொல்லணும்? நான் மீட்டிங்கில் தான் இருந்தேன். டாடி, எனக்கு போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்ததே நீங்களா? இப்போ நீங்களே போய் சொல்கிறீங்க? இல்லைடா, நான் மீட்டிங்கில் தான் இருந்தேன். டாடி, நீங்கள் இது வரைக்கும் யார்கிட்டையுமே போய் சொன்னதில்ல, அதான் நீங்கள் இப்போ என்கிட்ட போய் சொல்கிறீங்க. என்னடா சொல்கிற? ஈவினிங் நான் உங்களை முல்லை ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தேன் டாடி. நீங்களும் மாயாமாவும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. உங்களை பார்த்ததும் நீங்களும் மாயாமாவும் ஒரு ஓரமாக மறைஞ்சிக்கிட்டீங்க. நான் உங்களை பார்த்ததும் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் டாடி. ஆனால் நீங்கள் என்கிட்ட ஆஃபீஸில் இருக்கேன்னு போய் சொல்லிட்டீங்க. ஏன் டாடி இப்படி பண்ணீங்க? உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாதுடா. டாடி, எதுக்கெடுத்தாலும் எனக்கு சொன்னால் புரியாதுன்னு சொல்கிறீங்க. ஒரு வேளை எனக்கு பதிலாக அஞ்சமா உங்களை பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? டேய், நீ செல்வி கிட்ட இதை பற்றி ஏதாவது சொன்னியா? உங்களுக்குள்ள பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான் போய் இதை பற்றி அஞ்சமா கிட்ட சொல்லுவேன்னா? நான் எதுவுமே அவங்ககிட்ட சொல்ல டாடி. ஆனால் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு டாடி. நீங்கள் இந்த விஷயத்த அஞ்சமா கிட்ட மறைச்சிட்டோமேன்னு இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணி இப்படி தூங்காமல் கஷ்டப்படுறீங்க. டாடி, நான் சின்ன பையன், நான் போய் சொன்ன கூட அஞ்சம்மா ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் போய் சொன்ன விஷயம் அஞ்சம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க டாடி. தயவு செஞ்சு இனிமே அஞ்சம்மா கிட்ட போய் சொல்லாங்க டாடி, ப்ளீஸ் டாடி. நீ சின்ன பையன், இதை பற்றியெல்லாம் பேசவே கூடாதுடா. டாடி, நீங்கள் எப்போவுமே ஆஃபீஸ்லேயே வந்தால் உடனே தூங்கிடுங்க. ஆனால் இப்போ தூங்காமல் இப்படி தவிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு டாடி. இனிமேல் முடிஞ்ச வரைக்கும் மாயாம்மா கூட வெளில போகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க டாடி. அஸ்வந்த், தூங்காம இங்க என்னடா பண்ற? அதான் டாடி கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சந்தோஷ், இவன் ஏதோ உளறா? இல்லை, அவனுக்கும் தூக்கம் வரல, எனக்கும் தூக்கம் வரல, அதான் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம்.
ரெண்டு பேரும் இப்படியே பேசிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? காலையில அவன் ஸ்கூலுக்கு போகணும், நீயும் ஆபீஸ்க்கு போகணும். சந்தோஷ், உனக்கு தூக்கம் வரலனா நான் வேணா கால் அமைக்க விடவா? இல்லை அதெல்லாம் வேண்டாம். அஸ்வந்த், நீ போய் படு. சரி டாடி. ம், போ. சந்தோஷ், நான் வேணா போய் டீ போட்டு கொண்டு வரவா? இல்லை அதெல்லாம் வேண்டாம். ஆமா, நீ ஏன் தூங்காமல் இருக்க? நீ போய் ரெஸ்ட் எடு. எனக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சுனா இனிமே தூக்கம் வராது சந்தோஷ். நீ போய் கண்ணை மூடி படு, கண்டிப்பாக தூக்கம் வரும். ம், ஓகே சந்தோஷ், குட் நைட். குட் நைட். சந்தோஷ், உனக்கு தூக்கம் வரலனா நான் வேணா உன் கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கட்டுமா? இல்லை மாயா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் தூங்குறேன். சரி சந்தோஷ், நீ தூங்க. ம். குட் நைட். கூடிய சீக்கிரமே நான் உன்னை என் ரூமுக்கு வர வைக்கிறேன் சந்தோஷ். நீ எப்பவுமே என் கூட இருக்கிற மாதிரியே பண்ற. நீ என்னை மிஸ் பண்றதுனால தான் உனக்கு தூக்கம் வரலன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்கு தடையா இருக்கிற அந்த செல்விய கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு துரத்துற.